கோட்சே குற்றவாளியா குற்றவாளி இல்லையா இதை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கிறோன்றக்காண்டி தான் இந்த நாதுராம் கோட்சே படத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா கோட்சே சுட்டது வந்து 2 குண்டுன்னு சொல்கிறாரு, வழக்கறிஞர் வந்து வாதாடும் போது 3 குண்டுன்னு சொல்கிறாரு, அன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் 4 குண்டுன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் வந்து விவாதம் நடக்கும்போது ஜட்ஜி கேட்குறாரு, எத்தனை குண்டுன்னு தெரில, நீங்கள் வந்து ரிப்போர்ட்டு போடுங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போடுங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் காந்தியோட கொலையில் ரிப்போர்ட்டே போடலை, அப்போ போஸ்ட்மார்ட்டமே பண்ணலை. அப்புறம் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எத்தனை குண்டு எப்படி செத்தாருன்னு தெரியாமல் எப்படி கோட்சேவை குற்றவாளின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்றதான் எங்களோட கேள்வி. இதை பார்லிமெண்ட்டில் சுப்பிரமணிய சாமியும் பேசியிருக்காரு. ये नाथुराम गोडसे फिल्म लेने के मुख्य कारण है, गोडसे ने गांधी को मारा, सबको जानता है गोडसे एक खूनी है, तो ऐसे नहीं है, गोडसे गांधी से बड़ा पेट्रियट हूँ, यही है एक टैगलाइन ऑफ दिस फिल्म. ठीक है, तो गांधी गोडसे का कन्फेशन में गोडसे क्या कहता है, हमने दो गोलियां मारा, मगर गवर्नमेंट बोल रहा है उसमें तीन गोलियां हैं, गांधी का बॉडी में 3 गोलियां हैं, उस बॉडी को पोस्टमार्टम भी नहीं करा दिया. ठीक है, हाँ, वो कैसे खूनी होगा, पोस्टमार्टम में भी कंफर्म हो गया. और बाहर का और फॉरेन का कुछ पत्र और भारत का भी बॉम्बे ज्योति पुराना पत्र है, वो 76 में क्लोज कर दिया. उसका पत्र में भी क्या लिखा है ना, 4 राउंड मारा है, गोडसे ने 4 राउंड मारा. ये मामला है ना, वो संसद में भी हमारे सुब्रमण्य स्वामी और माननीय श्री अमित शाह जी भी चर्चा किया है पार्लियामेंट से. इसलिए ये प्रश्न का अभी तक उत्तर नहीं मिल रहा है, उसको हम ये फिल्म में बात कर रहे हैं. वो डिबेट होना चाहिए, सब इंडियंस इट शुड डिबेट दिस इज व्हाट आवर एम इन दिस फिल्म. Okay, but the question is that, let's start with the question and answer session. Don't you think it's the most controversial issue, most controversial topic of the India? இதான் இருக்கிறதுல இந்தியாவிலே பெரிய ஒரு கொஸ்டின், சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பெரிய ஒரு கொஸ்டின் இதான். அப்படின்னு இது எப்படி தைரியமாக எடுத்துக்கன்னு கேட்குறாரு. இல்லை, வரலாறு எப்பயுமே அதாவது உலகம் சுத்தம்னு சொல்லுவாங்க, என்றைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில் தெரியணும். அந்த உண்மை தெரிகிற காலகட்டங்கள் வந்திருக்கு, அதனால் தைரியமாக எடுத்திருக்கோம். மக்களோட சப்போர்ட்டு இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியை நாங்கள் தைரியமாக தொட்டிருக்கோம். अभी टाइम आया हुआ है जी, हम सबको एक व्हाट दैट एनलाइटन्स आफ्टर दिस मोदी's government we are brave enough to make this type of films in Tamil Nadu. Before this we can't do this type of films. अब हम थोड़ा और braveness से ये films ले रहा हूँ. Okay, so as we saw in the trailer, it's about Godse, I agree, but there are so many things also like love jihad. Do you think the entire movie is also focused on the love jihad issue? இதில் வந்து காந்தியோட விஷயம் மட்டும் இல்லை, லவ் ஜிஹாத் பற்றியும் பேசியிருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் படத்தில் சொல்லியிருக்கீங்களா? அதாவது லவ் ஜிகாத்துன்னு சொன்னோன்னா வந்து நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து இந்து பெண்களை வந்து ஜிகாத் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வித் டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க வந்து மேல் ஜாதி பெண்களை வந்து லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா அவங்களுக்கு வந்து திராவிட கட்சியில் வந்து ஃபண்டு தர்றாங்க, அவங்க சுற்றுறதுக்கு உண்டான காசு தராங்க, பெற்றவங்கள்ட்ட இருந்து பிள்ளை பிரிக்கணும் அப்படின்றதுல வந்து திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லவ் ஜிகாத்து வந்து தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட். நாடக காதல் வந்து ஜாதியை வந்து அங்கே வந்து ஒழிக்கணும், கலாச்சாரத்தை வந்து அங்கே வந்து ஜாதியை வந்து இப்போ அங்கே யாருமே ஏற்றத்தாழ்வு பண்ணல, அவங்களோட நோக்கம் வந்து கலாச்சாரத்தை அழிக்கணும், அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தக்க பதிலடி வந்து காடுவெட்டி குருஜி வந்து நாடக காதல் கம்பெனிக்கு ஃபுல் பதிலடி கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் வந்து ஒரு தேச தலைவராக காட்டணும், ஆனால் ஜாதி தலைவராக காட்டிக்கிட்டு இருக்காங்க. हमारे तमिलनाडु में ना ये द्राविडियन मूवमेंट है, ये जो हमारी तमिलनाडु कल्चर और हिंदू कल्चर का बिल्कुल डमोलिश कर रहा है उधर. वो past 60 years it is just poisoning our youths, like telling this love jihad. Love jihad means not between religions, it's between छोटा जात है ना, तो शेड्यूल कास्ट एंड और अपर कास्ट, उससे जाके उधर बोल रहा है
आप उधर जाके लव करो, उसको फाइनेंस भी कर रहे हैं, हेल्प कर रहे हैं, शादी करने के भी वो सबको हेल्प कर रहे हैं। ये द्राविडियन मूवमेंट वो हमारी बात है ना। एक काडुविट्टी गुरु एक महान था, वो ये जो लव ड्रामा वो बताया था, लव ड्रामा और लव जिहाद, इसका अपोजिट था वो उसको जात का लीडर बनाया। नॉट ओनली हिम, हमारी पसुमन त्यावर जी वो भी देश का बहुत किया है, वो उसको भी अब जात कास्ट लीडर बन गया। कामराज एक बहुत महान चीफ मिनिस्टर, उसको भी जात लीडर बनाया। वो द्राविडियन मूवमेंट हिंदू को ऐसे स्प्लिट कर रहा है, सब हिंदू को तमिलनाडु में स्प्लिट करके वोट मांगने से हिंदू को स्प्लिट करना पॉलिटिक्स कर रहा है। Okay. Mr. Veer Murugan, you are the director of the movie. Why you people are not holding this press conference inside the borders of Tamil Nadu? Why you people are holding this press conference in Mumbai? Don't you feel safe? Don't you think that the government and the officials will allow you to hold the press conference? Just ask you. இது மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக நீங்கள் மும்பையில் ஏன் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் ஏன் பண்ணல? தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ நம்ம வந்து ஒரு இந்து தர்மத்தை பற்றி இன்றைக்கி வந்து ஒருத்தர் சொன்னார்னா நாளைக்கு அவர் வந்து பணமாக தான் இருப்பார். ஏன்னா எவ்வளவோ பேர் வந்து இந்து தர்மத்தை வந்து சொல்லணும்னு சொல்லி உயிரை கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்து தர்மத்தை வந்து பேசுகிறோம்னாலே அங்கே வந்து பயப்படுவாங்க. இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது, அங்கே வந்து இந்து தர்மத்தை வந்து பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. இப்போ பாபர் மசூதி தீர்ப்பு கூட வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஆனால் 1775 மாமன்னர் மருதுபாண்டியர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து பள்ளிவாசலாக மாற்றிட்டாங்க. அப்போ வந்து அவர் வந்து சிவகங்கையிலேருந்து வந்து படை இல்லாமல் அண்ணன் தம்பி வந்து 2 பேர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை மீட்டு அந்த முஸ்லீம்ஸும் மனசு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே நிலப்பரப்பை வந்து மாசி வீதிக்கு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வரலாறுலாம் அழிக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி சிவகங்கை சமஸ்தானத்தில் வந்து மருதுபாண்டியரோட சிலை எல்லாமே இருக்குது. ஆனால் சிவகங்கையில் வந்து ஒரு சிலை வைக்கிறதுக்கு வந்து இப்போ வரைக்கும் இந்த 70 வருஷமாக திராவிட கட்சிகள் வந்து தடுக்குது. ஏன்னா வரலாறு நம்ம தெரியக்கூடாது, இந்து தர்மத்தை யாரும் சொல்லிடக்கூடாது. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் தெய்வம் வாழ்ந்தார், அவரோட பேரை வந்து மதுரை விமான நிலையத்தில் வைக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இங்கே வந்து அரசியல் பேர், ஓட்டு வங்கி பேருன்ட்டு. இது மாதிரி தேசிய தலைவர்களும் சரி, இந்து தர்மத்தை யார் பேசினாலும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, அவங்களோட வரலாறு அழிக்கப்படும். हमारी तमिलनाडु में हिंदू धर्म बोलने से कोई आदमी को प्रोटेक्शन नहीं, वो मार डालेगा। सारी आरएसएस और हिंदू नेता, उधर हिंदू मुन्नी भी है, उसको नेता मार डाला है उधर। उसको अभी तक वो खूनी को अरेस्ट सारी खूनी को अरेस्ट नहीं किया है, थोड़ा जेल पे है। इसलिए हम इधर आके कर रहे हैं। ये अभी नहीं है, पुराना हिस्ट्री में भी शिवगंगा में मरुदु पांडियर था। मरुदु पांडियर एक 2 भाइयाँ था। वो मदुरई में मुगल एम्परर आके मदुरई टेम्पल है ना, मीनाक्षी टेम्पल को वो पकड़ लिया। उधर से उसके भाग के मदुरई से मदुरई की बॉर्डर में जाके वो मस्जिद बनने के लिए जगह दिया है। इसलिए उसको भी एक स्टैचू रखने के लिए हमारा तमिलनाडु गवर्नमेंट मना नहीं कर रहा है। मदुरई में स्टैचू रखने के लिए वो उतना बड़ी देशभक्त है मरुदु सहोदर मीन्स मरुदु भाइयाँ दोनों, उसको स्टैचू रखने के हमारे तमिलनाडु गवर्नमेंट नहीं, नॉट एडमिटिंग दैट। दिस इज व्हाट आवर ग्रेट पेन इन मदुरई एंड तमिल पीपल। इसलिए हम ये करने के लिए इधर तक आना पड़ेगा। So this is the reason you are insisting to free the Hindu temples and culture from. Yes, this is not only reason, other reason we will tell you. இதுக்காக தான் நீ இந்து கோயிலை வந்து தனியா கவர்மெண்ட் கிட்ட வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு. ஆமாம், அதாவது இந்த இந்து தர்ம இந்த ட்ரெய்லரில் என்ன பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி கிடுகிடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது வந்து 1 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வழக்கு போட்டு போலீஸ் வந்து ரொம்ப கைது பண்ணுறதுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அண்ணன் தான் வந்து சட்ட வழக்குகளாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப உறுதுணையாக இருக்கார். அண்ணனுக்கு இதன் மூலம் நான் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்து தர்மத்தோட இந்து அறநிலைத்துறையை எதிர்க்கிறோம் அப்படின்னா கல்வி தந்த ஐயா காமராஜர் வந்து 1951 கொண்டு வந்த சட்டம் வந்து நிர்வாகத்தை தேவைக்கு மட்டும்தான் இந்து அறநிலைத்துறை சட்டம் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி இந்து அறநிலைத்துறை என்ன சொல்லுதுன்னா, ஆகமத்தை அழிக்கிறதுக்கும் இந்து தர்மத்தை அழிக்கிறதுக்கும் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்திக்கிருக்காங்க. இந்து அறநிலைத்துறை வேணான்னு சொல்ல, நிர்வாகத்தோடு நின்றுக்கோங்க. எங்களோட ஆகம விஷயத்துலையும் அரங்காவலர் பூசாரிகளை வந்து யார் பூசாரி போடணுன்றது அந்த கோயில் நிர்வாகம், அந்த கோயிலை யார் நடத்துகிறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணணும். எங்களோட தர்மத்துக்குள்ளே
அவங்க வந்து தலையிடுறது வந்து சட்டப்படி தப்பு. அப்படி அதுக்காண்டி வந்து இந்து அறநிலைத்துறை சட்டம் வந்து உருவாக்கவில்லை. ஆனால் அது வந்து தப்பாக போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்து அறநிலைத்துறை சட்டம் வேணான்னு சொல்லலை, அது நிர்வாகத்தோடு இருக்கணும். இதை வந்து அண்ணாமலை அண்ணே கூட தெளிவாக சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில். ये बहुत बड़ी पुरानी நீங்கள் ஏதாவது கடைசியாக சொல்கிறீங்கன்னு और எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? गवर्नमेंट से मांग रहा हूँ ये HRNC से बाहर आना। सारी टेम्पल है ना, आप उधर और मोर देन 20,000 टेम्पल्स बट जस्ट नॉट देयर इन दिस Dravidian rule. There are always protruding their nose to each and every aspects of temple. Just we are what queue in queue और इन प्रसाद लेने के लिए और अर्चना करने के लिए, पूजा करने के लिए भी सबको मनी मांग रहा है। सीधा साधा हम भगवान को नहीं मीट कर सकता है, मीट करना ना उधर ऐसे कर नहीं सकता। सारी बड़ा बड़ा टेम्पल को वो लेके उसके पास रखता है, वो उसका कमाना सब वो लेता है। हिंदू के लिए कुछ नहीं देता है, इसलिए हम बोलता है ना सब ये HRNC से हम बाहर आना पड़ेगा सब टेम्पल। Your state HRNC already developed the temple there, so why you are against them? என்னென்ன சொல்கிறாரு? அதான் அவங்க தான் நல்லா கோயிலை பார்த்துக்கிறாங்களா, அப்புறம் ஏன் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்க கோயிலை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது அங்குள்ள இந்துக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய சுந்தரலிங்கனார், அழகுமுத்துக்கோன்னு, தீரன் சின்னமலை, புலித்தேவன், இந்த மாதிரி நிறையா போர் வீரர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து ஜாதி தலைவராக காட்டிட்டு அவங்களெல்லாம் வந்து கோயிலுக்கு வெளியில் கூட ஒரு மரியாதை கிடையாது. ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து ஜாதி கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க தான் நிர்வாகத்தில் இருக்காங்க. அதனால் இந்து அறநிலைத்துறை வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களோட நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. அதுக்காண்டி எங்களோட விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த படம் எடுக்கிறத தவிர பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட இந்த படத்தை எடுக்கலை. இந்த படம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஈஞ்சநாடு 18பட்டி கணேஷ்நாக ப்ரொடக்ஷன், சிவன் OTT சிவகுமார் அண்ணனுக்கும் இந்த இடத்துல இருந்து, ஏன்னா இந்து போராளி எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல இருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ये हिंदू ये HRNC का एंडोमेंट है ना, ये सब चीज़ में उसका आग डालता है, हिंदू के लिए कुछ नहीं देता है। उधर यू ऑफिसर सब अदर रिलीजन एंड अदर नॉन बिलीवर पर्सन उसको उधर रखता है, वो हिंदू को नहीं सपोर्ट नहीं कर रहा है, इसलिए हम मांग रहे हैं उधर से आप बाहर आना। Okay. Let's come back to the issue or to the subject topic, the movie Nathuram Godse. Why you people are not releasing the movie in theaters? என்ன கேட்க தியேட்டரில் ஏன் ரிலீஸ் பண்ணல? இல்லை, அங்கே வந்து காஷ்மீர் ஃபைல்ஸு, இன்னொரு படம் என்னென்ன, கேரளா கேரளா ஸ்டோரி, நான் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் கிடுகு, 370, எந்த படமும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை. இந்து தர்மத்தை பற்றியும் இந்த தேசியம் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தை அவர் வழிகாட்டின தேசியம் தெய்வத்தை பற்றி ஒரு படம் வந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகாது. அது நாங்கள் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் OTT தான் வரணும். அதனாலேயே அண்ணன் சிவகுமார் அண்ணன், ஈஞ்சநாடு 18பட்டி கணேஷ்நாக ப்ரொடக்ஷன் எல்லாருமே சேர்ந்து ஒரு சிவன் OTT, பரமசிவன் OTT, ஆஞ்சநேயா OTT 3 OTTயை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த OTTயில் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. है ना। अभी आपको जानता है ये केरला स्टोरी बहुत बड़ा हिट है इंडिया में, ऑल इंडिया में, और कश्मीर फाइल्स, ये दोनों फिल्म तमिलनाडु में रिलीज नहीं हुआ। रिलीज वो द्राविडियन गवर्नमेंट उसको रिलीज करने के लिए नहीं मान रहा है, इसलिए हम सोच के हम ट्राई करके फिर OTT के आना पड़ेगा। तो पहले हम OTT बना के 3 OTT बनाया है, शिवन OTT और परम शिवन OTT और हनुमान OTT, 3 OTT हम खुद बना के उसमें रिलीज कर रहा है। But the question is that will you be able to recover the amount that you spent to make the movie just by releasing on OTTs? ஓடிடியில் போகிறதா உங்களுக்கு அந்த போட்ட பணம் திருப்பி கிடைக்குமா? இப்படி வருமானம் இது நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த படத்தை எடுக்கலாம். அதே மாதிரி OTTயில் போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ல. எங்களோட நோக்கம் வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதன் மூலியமாக வந்து அடுத்தடுத்து இந்து சம்மந்தப்பட்ட படம் அதிகமாக எடுக்கும்போது தேட்டரு கிடைக்கலாட்டி நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்போ எங்களுக்கு லாஸ் ஆனாலும் இன்னும் போக 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 அது OTT வந்து ஒரு இந்து தர்மத்துக்காண்டி ஒரு OTT புரிஞ்சதுக்கப்புறமேட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ வந்து சம்பாதிக்கிற நோக்கத்துக்காண்டி எடுக்கவே இல்லை.
ये हमको कमाना के काम नहीं है। ये हिंदू धर्म और नेशनलिस्टिक फीलिंग्स तमिलनाडु में बढ़कर के लिए हम ये करता है। इसलिए हम खुद एक OTT बना के हिंदू धर्म और नेशनलिस्टिक आइडिया और भक्ति को बढ़ाने के लिए हम जो फिल्म कर रहे हैं। अब ये पहला फिल्म है, इसमें हमको कमाना थोड़ी कम होगा, वो कुछ बात नहीं है। हम बात फिर करेंगे, उसमें हम ले सकता है ना। ओके मास्टर जी, आप इस फिल्म के, अच्छा है कि आप अच्छी हिंदी बोलते हैं, हिंदी बेल्ट से हैं आप इस फिल्म के जो है आप फाइट मास्टर हैं, सारी फाइट जो है देखे, हमने जो ट्रेलर में देखा वो आपकी है। कुछ बताइए आप जरा शुद्ध हिंदी में कि भाई कैसा अनुभव था फिल्म में, और कितनी फाइट्स है, किस तरह का एक्शन है, कैसा अनुभव था साउथ की फिल्म करने के लिए, क्योंकि अब तक तो सब लोग तमिल में ही बोल रहे थे। जी जी, जैसा कि आप लोगों को मालूम है कि फिल्म का टाइटल से आपको पता लग गया होगा कि नथुराम गोडसे एक लाइफ स्टोरी है। और हमारे वीर गुरुदन सर ने और रमेश जी ने इस फिल्म में काफ़ी मेहनत किए हैं। और लोगों के लिए सबसे बड़ी बात है कि ये एक मैसेज है, और ये मैसेज लाइफ स्टोरी से जुड़ी हुई है, जो धर्मों के अकॉर्डिंग आजकल जो चीज़ें चल रही है पॉलिटिकल तौर से, और जो इससे विरोध हो के जितने भी लोग इसके गलत इस्तेमाल करते हैं उनके खिलाफ में एक मैसेज है। और इस टाइप की कई फिल्में आ चुकी है, लेकिन ये फिल्म अपने आप में भी एक बहुत ही अच्छा मैसेज है, जिसे देखने के बाद आप लोगों को बहुत ज़्यादा पसंद आएगी। और इस फिल्म में जो एक्शन है वो रियलिस्टिक एक्शन है, जो एक आम आदमी की लाइफ में होता है। और बहुत ही अच्छा लगा। और वीर सर के साथ हमने वर्क कर रहे हैं, बहुत ही नाइस टेक्निकल स्ट्रॉन्ग, फुल्ली टेक्निकल स्ट्रॉन्ग टीम। एंड रमेश जी, न्यू फिल्म ओपिनियन गोस्टेड 2, एंड नेक्स्ट फिल्म जल्दी इनका आने वाले हैं। तो इस फिल्म का जो रिस्पॉन्सिबिलिटी है, इस फिल्म की OTT पे आने के बाद पब्लिक को अगर ये फिल्म बहुत ही अच्छा लगा तो इसका पार्ट 2 इससे बेटर करने वाले हैं। और बेस्ट एक्शन रहेगा, और टेक्निकल इस फिल्म की बहुत ही ख़ास बात है। बाकी और बताइए जी। मास्टर जी, आप तो बहुत बॉलीवुड की भी फिल्में कर रहे हैं, मराठी की फिल्में की हैं आपने, भोजपुरी की फिल्में की, अदर लगभग सारी भाषाओं में आप काम कर चुके हैं, जरा कुछ के बारे में बताइए। देखिए, अब तक के तो मैं 10 भाषा में फ़िल्म कर दिया हूँ, जिसमें से सबसे ज़्यादा हिंदी, भोजपुरी और मराठी, राजस्थानी एंड गुजराती। सबसे अपकमिंग मेरी जो अभी न्यू फिल्म आ रही है जिसका नाम है जिद्दी सनम, उसका जो मेन हीरो है श्रवण जोशी जी। और वो फिल्म एक फुल्ली कमर्शियल फिल्म बोला जाएगा, क्योंकि वो फिल्म एक एनिमल टाइप की फिल्म जो अभी रिलीज़ हुई है उसके टक्कर की फिल्म है, जो आप सभी लोगों को उसके एक्शन, एक एक डिवीज़न जो मैंने उस शॉर्ट सर्किल जो भी उसके शॉर्ट डिवीज़न किए हमने, काफ़ी यूनिक है। आपको उस फिल्म में यूनिक ब्लॉग देखने को मिलेगा, और पंचेस न्यू है, और हीरो पर्सन निगेटिव कैरेक्टर, फुल पावरफुल मोमेंट्स है। और श्रवण जोशी जी काफ़ी मेहनत की उस फिल्म के लिए, और अभी हम लोगों का लमसम कंप्लीटेड है। 2 वीक्स कमिंग टू टेलर, एंड बहुत ही मज़ा आने वाला है। तो अभी जो है हमारे जो साउथ इंडियन टीम आए हैं, ये फिल्म नथुराम गोडसे, जो हमारे डायरेक्टर हैं वीर मुरुगन सर, और हमारे जो असिस्टेंट डायरेक्टर है रमेश जी, और हमारे नेताजी आए हैं। इस फिल्म को आप लोग ढेर सारा प्यार दीजिए, और आप लोगों से बहुत ही उम्मीद करते हैं कि आप लोगों के लिए फिल्म बनी है, और ये मतलब एक लाइफ स्टोरी है। और मैं जहाँ तक कि बोल सकता हूँ कि ये फिल्म हर इंसान को देखना चाहिए, इसमें एक मैसेज है। और इस फिल्म के एक्शन बहुत ही लाजवाब है, जो एक आम रियलिस्टिक एक्शन हुआ है। तो हम ये शिवम OTT पे अभी ये फिल्म की ट्रेलर आउट हो चुका है, और बहुत ही जल्द अपकमिंग ये फिल्म भी रिलीज होने वाली है। तो हम चाहेंगे कि आप सारी दर्शकों इस फिल्म को ढेर सारा प्यार दीजिए, हमारे ऑल टेक्नीशियन टीम को सपोर्ट करिए, और ऐसे ही इसका जल्द से जल्द हम लोग पार्ट 2 भी करने वाले हैं।
तो उसके लिए आप सबको धन्यवाद। Okay. चलिए। அனைவருக்கும் வணக்கம். மும்பை பத்திரிகையாளர் சங்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கம். எங்கள் மீது அதாவது இந்த மும்பை வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த யூனிட்டில் உள்ள எல்லாருமே மிகவும் அன்போடு பழகுனாங்க, பேசுனாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற அந்த பாஷை, அதாவது எப்படின்னா நான் இந்தியாவில் பிறந்து ஹிந்தி எப்படின்னா தெரியாமல் இருக்கிறத நினச்சி நான் மிகப்பெரிய ஒரு வேதனை அடைகிறேன். அதற்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை 50 வருஷமாக ஆண்ட திராவிட கட்சிகள் எங்களை ஹிந்தி படிக்க விடாமல், ஹிந்தினா என்னென்னு தெரியாமல் எங்களை வளர்த்துட்டாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ஹிந்தி தெரியக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தடுத்து அவங்க அதற்கான அதை முடக்க வேண்டுங்கிற ஒரு முறை. அதாவது எப்படின்னா தமிழை தாம் பிறந்த மொழியை யாரும் விட மாட்டாங்க, தமிழை யாரும் மறக்க மாட்டாங்க. ஆனால் பிற மொழிகள் தெரிஞ்சால் தான் இந்தியாவில் நம்ம போய் வாழ முடியும், ஒரு சில நண்பர்கள்ட்ட பேச முடியும். இப்படி நிறைய நண்பர்கள் என்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியலை. அதை நினச்சி நான் வேதனைப்படுறேன். இதுக்கு காரணமாக இருந்த 50 வருஷமாக எங்களை ஆண்ட திராவிட கட்சிகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகத்துக்கு போய் இதெல்லாம் கண்டிப்பான முறையில் நான் பேசுகிற பேச்சு தமிழகத்துக்கும் போகும். என் மக்கள் அந்த வேதனையில் தான் இருக்காங்க. என் பிள்ளை என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அது அந்த படத்தோட ட்ரெய்லரில் எங்கள் எல்லாருடைய இந்துக்களுடைய மனசில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பாசமிகு அண்ணன் வீரமுருகன் அவர்கள் ஒரு அதை எப்படின்னா அவர் எடுக்கிற அத்தனை படங்கள்லேயும் இந்துக்களுடைய மனநிலைமையை அவர் மனசில் என்ன இருக்குங்கிறத வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த நாதராம் கோட்சே என்ற படத்துலேயும் மிக அருமையான முறையில் கருத்துக்களை கொண்டு வந்திருக்காரு, உண்மைத்தன்மையை கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது ஒருவரை குற்றம் சாட்டுறார்களே, கோட்சேனா யார், காந்தி இறந்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது காந்தியை சுட்டுட்டாங்க, யார் சுட்டப்பா, கோட்சே சுட்டுட்டான். அப்போ கோட்சே யார், ஆர்எஸ்எஸில் உள்ள ஒரு நபர் கோட்சே. அப்போ இதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கு தொடர்பு இருக்குது. இப்படியே கொண்டு போய் இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் காந்தி ஏன் இறந்தார், காந்தி உடலில் எத்தனை குண்டுகள் பதிஞ்சுது,